அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இந்த ஆறு பற்றிய அரிய பல தகவல்களை, செய்திகளை எல்லாம் சொல்லப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் ஆறுகளை பாதுகாப்பது, பராமரிப்பது மற்றும் மேம்படுத்துவது என்பதுதான். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். அழுதகண்ணியார் ஆறு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சொந்தமான ஆறு. சிற்றார் ஆற்றின் துணை ஆறுகளில் ஒன்று. இது தாமிரபரணி ஆற்றுடன் திருநெல்வேலியில் சேருகிறது. அழுதகண்ணியாறு மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் பிறக்கிறது. பழைய குற்றாலம் நீர்வீழ்ச்சி இந்த ஆற்றில்தான் உள்ளது. புதிய நீர்வீழ்ச்சியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்காசியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஆறு. இந்த ஆற்று நீர் மருத்துவ குணங்கள் நிறைந்தது என்று சொல்லுகிறார்கள். பல நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது என்றும் சொல்லுகிறார்கள். அழுதகண்ணியார் பிறக்கும் இடத்திலிருந்து இந்த ஆறு 10 கிலோமீட்டர் ஓடுகிறது. பின்னர் கட்டப்பக்கொத்தி என்ற கிராமத்தில் இந்த ஆறு சிற்றாருடன் சேருகிறது. அன்பின் இனிய நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆறுகளை பாதுகாப்பது, பராமரிப்பது, மேம்படுத்துவது என்பதை நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நமது ஆறுகளில் சாக்கடை நீரை விடாமல், நமது தொழிலகங்களின் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை விடாமல், ஆற்றங்கரைகளில் குப்பைகளை கொட்டாமல், அதன் மடியினிலிருந்து யாரும் மணலை அள்ளி செல்லாமல், அதன் வரத்து கால்வாய்களை ஆக்கிரமிக்காமல், அவற்றை பாதுகாக்க, பராமரிக்க நம்மால் இயன்றதை செய்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.